இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்து, இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்ல பேபி. வருஷ கணக்கா நம்மளும் காதலிச்சுட்டே தான் இருக்கோம். இதோட போதும். லவ் எபிசோட்லாம் நிறுத்திட்டு மேரேஜ் எபிசோட்ல இறங்கிடலாம். மேரேஜுக்கு முன்னாடி பெர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கணும்ல பேபி. அந்த வே எப்ப கிடைக்கிறது? நம்ம எப்ப செட்டில் ஆகிறது? அதான் கிடைச்சிருக்குல ஹன்சிகான்ற ஒரு அழகான வழி. அந்த வழியில போனோம்னா நம்ம லைஃபே செட்டில் ஆகுற மாதிரி பணம் கிடைக்க போகுது. ஹன்சிகாவை யூஸ் பண்ணி நம்ம லைஃபே செட்டில் பண்ணிடலாம் பேபி. எங்க இவன் ஆளையே காணோம்? அது எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. அவகிட்ட இருக்க பணத்தெல்லாம் புடிங்கிட்டா நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நில்லு, யார் இந்த பொண்ணு? இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹன்சிகா. க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா ஹால்ல உட்கார வச்சு பேச வேண்டியதானே? பெட்ரூம்ல என்ன வேலை? உண்மையை சொல்லு, யார் இந்த பொண்ணு? நிஜமா தான் சொல்றேன் ஹன்சிகா, இவ என்னோட ஃப்ரெண்டு தான். நீ சொல்ல மாட்ட. ஹேய், யார்டி நீ? இவனோட ரூம்ல உனக்கு என்ன வேலை? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இவளுக்காக என்ன தடுக்கறியா? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஹன்சிகா. அவ இவ நல்லா சொல்லாத. இவ என்னோட லவர். இவ உன்னோட லவர்னா அப்போ நான் யாரு? சரி, அதான் புக் ஓபன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டோரி எதுக்கு மறைக்கணும்? நான் உண்மையை சொல்லிடுறேன். இவதான் என்னோட லவர், நீ என்னோட டைம் பாஸ். அண்டர்ஸ்டாண்ட்? யூ சீப். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்துவ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்க, நான் யாருன்னு காட்டுறேன். நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல. இந்த ஹன்சிகா யாருன்னு நீ சீக்கிரமே பாப்ப. மைண்ட். இப்ப என்ன பண்ணலாம் சந்து? ஒரு வழி மூடிடுச்சுன்னா நமக்கு இன்னொரு வழி இருக்கு பேபி. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்களும் உங்களோட புருஷனும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாருமா. எந்திரிங்க, எழுந்துருங்க. மெதுவா. நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்மா. என்ன மித்ரா, டல்லா இருக்க? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால் தாங்கிக்க முடியாது. நீ சொல்றது நிஜம்தாம்மா. உன் மேல மித்ராவுக்கு அவ்வளவு பாசம். உனக்கு குண்டூசி குத்துனா கூட அவன் துடிச்சு போயிடுவான். சரி வாங்க போலாம், வாங்க. இதுதான் உன் தைரியமா? நீரஜ் கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லிடுறேன், கிழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வந்த. திரும்பவும் அந்த லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுற. திரும்ப திரும்ப நீ அதே தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்க மித்ரா. நீ லக்ஷ்மி பக்கம் டைவர்ட் ஆயிட்டே போற. லக்ஷ்மி தான் உனக்கு வேணும்னு டிசைட் பண்ணிட்டல்ல. ஐ நோ வெரி வெல். லக்ஷ்மிக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகுறேன்? ஏன் என்னால தாங்கிக்க முடியல? நான் என்னையே அறியாம லக்ஷ்மி பக்கம் டைவர்ட் ஆயிட்டு இருக்கானா? லக்ஷ்மி, என்னங்க? அந்த கபோர்ட் ஷெல்ஃப்ல ஒரு பென் டிரைவ் இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன்.
ம். உங்க கையில இருக்கிறதும் லவ் பேண்ட் தானே? ஆ, நான் கையில போட்டிருந்தேன்ல, அதை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கும் வேணும்னு கேட்டா அதான் நான் கொடுத்துட்டேன். என் போன ரொம்ப நேரமா காணும் நானே. எங்க வச்சேன்னு ஞாபகமும் இல்ல. நீ ஒண்ணு பண்ணுக்கா, லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் பண்ணி பாரு. அப்போ அது எங்க ரிங் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. என் மரமண்டைக்கு இந்த விஷயம் கூட தோணவே இல்ல பாரு. ஏய் நானே, என்னோட போன் எங்கேயாவது ரிங் ஆகுதான்னு நீ போய் நல்லா தேடி பாரு போ. சரிக்கா. டேய், என்னோட போன் எங்கேயாவது பாத்தியா நானி? இல்லையேக்கா, வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. அக்கா, நீ வெளியே எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டியா? தெரியலடா, எனக்கு எதுவுமே ஞாபகமே வரல. அந்த போனை யாரும் திருடி இருக்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பா எவனாவது திருடி இருப்பான்டா. இத்தனை வாட்டி போன் பண்ணியும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் கால் விளங்காம போணும், அவன் கையும் விளங்காம போணும், அவன் மண்டை அப்படியே செதறி போயிடணும். என் போனை திருடினவன் மட்டும் என்னைக்கா இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டான். புழு அரிச்சுதான் சாவான். என் போன் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப கார்ல ரிங் ஆகுற போன் யாரோடது? நீ அந்த ஷாலினி கூட வெளியெல்லாம் போக கூடாது, போக கூடாதுன்னு சொல்றல சொல்றல சொல்றல. என்ன இது? இந்த போன் யாரோடது? ஹலோ டேய், யாருடா நீ? என்னோட போனை திருடிட்டு இப்ப ஸ்டைல வேற ஹலோன்னு சொல்ற? இந்த வாய்ஸ் கேட்க ஜான வாய்ஸ் மாதிரி இருக்கே. டேய் பேசுடா, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? இல்ல தொண்டையில இருக்க நரம்பு ஏதாவது கட் ஆயிடுச்சா? இங்க நான் என்ன கத்தி ஹலோன்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்க, பேச மாட்டேங்கிற? ஹலோ, என்ன போன் என்னோடது, போன் கம்பெனி என்னோடதுன்னு ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? டேய், நீ மட்டும் என் கண்ணுல பட்ட உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.